இப்போ வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லிக்கும் தோசைக்கும் ஒரு நல்ல சைட் டிஷ் ரெசிபி தான் நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது சப்பாத்திக்குமே நல்லாயிருக்கும். ஸோ சப்பாத்தியாக இருந்தாலும், இட்லியாக இருந்தாலும், தோசையாக இருந்தாலும் அதுக்கு வந்து இந்த சைட் டிஷ் இந்த ரெசிபி வந்து நீங்கள் இந்த கிரேவியை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பக்கோடா, ஓகேங்களா? ஸோ செய்யறதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு. இஞ்சியும் பூண்டையும் தோல் எடுத்துகிட்டு நல்லா நசுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த சோம்பு, அதுக்கப்புறம் அன்னாச்சி பூ, அப்புறம் இந்த வந்து அந்த கறி மசாலா ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவோம்ல, அது எல்லாமே. அந்த பட்டை, அந்த லவங்கம், பெரிய இலை. அதுக்கப்புறம் இது என்ன தூள்னால் கறி மசாலா தூள். ஸோ அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடுகு, மிளகாத்தூள், எண்ணெய், இது எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு நல்ல பக்கோடா வடைக்கறி குழம்பு நாங்கள் செஞ்சு காமிக்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து ரெடி பண்ண தெரியும். கேஸ் ஆன் பண்ணிக்கிட்டு நம்ம கடாயை வச்சாச்சு. சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் சமையலுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணாலும் சரி, கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற சன்ஃப்ளவரு, சன்லேண்டு, ஃபார்ச்சூன் ஆயிலு, இல்லை பாம் ஆயில், இல்லை ரேஷனில் கொடுக்குற அந்த ஆயில். ஸோ எந்த ஆயிலாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ண அந்த ஆயில், சமையலுக்கு பயன்படுத்துகிற அந்த ஆயிலில் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடான உடனே கடுகு வந்து போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியணும், அதனே வெயிட் பண்ணலாம். இது எனக்கு இட்லிக்கும் பிடிக்கும், தோசைக்கு பிடிக்கும். எனக்கு சொல்கிறேன், எங்கள் வீட்டில் சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும். கடுகு பொரியுது பார்த்தீங்களா? இப்போ வந்து நாம் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த எல்லாம் அந்த கறி மசாலா தூள் அந்த செட்டு அப்படியே ஃபுல்லாத்தையும் அதில் போட்டுட்டோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம செய்கிற அந்த ரெசிபி. ஸோ அதுக்கு தான் அதெல்லாம் போட்டாச்சு. கிட்டத்தட்ட கறி குழம்பு வாசனை வந்து வரும். அப்புறம் வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தது எல்லாத்தையும் போட்டாச்சு. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் தான் ஆகும். ஸோ லைட்டாக சால்ட்டு போட்டுட்டு வதக்குங்க. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து நம்ம டக்குன்னு இந்த கிரேவியை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எப்பவுமே வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு நல்லா கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டுங்க. அப்போ தான் அந்த கலர் மாறும். இப்போ வந்து பச்சை கலரில் இருக்கு இல்லையா, நெக்ஸ்ட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் என்ன ஆகும்னா நல்லா செவந்து வரும் கோல்டன் கலரில். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன நம்ம போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு. இஞ்சியை தோல் எடுத்துட்டு, பூண்டையும் தோல் எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை நல்லா நசுக்கிட்டு அதையும் இதில் போடுறோம். இதெல்லாமே நல்ல ஒரு ஸ்மெல். ஸோ கிட்டத்தட்ட கறி குழம்பு சாப்பிட்டா என்ன ஸ்மெல் வரும், அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வீட்டில் சின்ன சின்ன குட்டி குட்டி பசங்க இருந்தால் கூட அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த பக்கோடா வடைக்கறி குழம்பு. இந்த குழம்பு கூட நாங்கள் கிரேவி மாதிரி தான் வைப்போம். நீங்கள் எப்படி வச்சாலும் சரி, குழம்பா தண்ணியாக வச்சாலும் சரி, இல்லை கிரேவி மாதிரி வச்சாலும் சரி, இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாச்சும் பார்த்ததுக்கப்புறம் சொல்லணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. உங்கள் வீட்டில் யார் குக் பண்ணுவீங்க அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
பேர் வெங்காயம் வதங்கிறதுக்கு முன்னாடியே செஞ்சுடுவாங்க டக்குன்னு. அது மாதிரி பண்ணாதீங்க. எந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா அந்த கோல்டன் கலருக்கு மாறுதோ அந்தளவுக்கு நம்ம செய்கிற ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போய் நம்ம வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கறி குழம்பா அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஸ்மெல் தான் ஆக்சுவலாக வரும். பாருங்கள், நம்ம போடும்போது என்ன கலரில் இருந்துச்சு அந்த வெங்காயம், இப்போ எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா? ஸோ அது ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் இருந்துச்சுன்னா கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இது மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கணும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட் வரும். ஸ்வீட் வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் பக்கோடா யூஸ் பண்ணி தான் இந்த வடக்கறி கிரேவி வந்து நாங்கள் ரெடி பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் வந்து நம்ம போடுறோம். மஞ்சள் தூள் ரொம்ப ரொம்ப நல்லது. ஹெல்த் வைஸ் நம்ம என்ன ரெசிபி செஞ்சாலும் சரி அதில் மஞ்சள் தூள் போட்டால் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு கறி மசாலான்னு விற்கிது பார்த்தீங்களா, அந்த கறி மசாலா தூள் ஓகேங்களா, கடையிலலாம் விற்கும். ஒரு பேக்கெட் 12 ரூபீஸோ 10 ரூபீஸோ அந்த ப்ரைஸில் விற்கும். CURRY அப்படி போட்டிருக்கோம், கறி மசாலா. ஸோ அது வந்து கொஞ்சம் தூளை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து வீட்டு மிளகாய்த்தூள், நாங்கள் வீட்லேயே அரைச்ச மிளகாய்த்தூள். அப்புறம் கல்லுப்பு. நம்ம எப்பவுமே கல்லுப்பு ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம செய்கிற ரெசிபி. நம்ம இதில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பக்கோடா, ஸோ அந்த பக்கோடாவை இதில் போட்டுட்டு நல்லா என்ன பண்ணுறோன்னா கிண்டி விடுறோம். லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் இன்னும் நல்லா கிளறதுக்கு கரெக்டாக வரும். ரெண்டாவது தீயவும் தீயாது. ஸோ லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றியாச்சா நல்லா கிண்டி விட்டுட்டோம். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டுங்க. ஸோ நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நல்லா திக்னஸாக ஆகிட்டோம்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், பக்கோடா வடக்கறி கிரேவி தயார் பண்ணிட்டோம். ஸோ இந்த கிரேவி ரெடியானோடனே இட்லி, தோசை, சப்பாத்தி இது மாதிரி எது கூட வேணால் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் பக்கோடாவை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணதே இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். காரம் உங்களுக்கு கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். காரம் உப்பு எல்லாமே உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுட்டு செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா? ஸோ நம்ம செஞ்ச வடக்கறி ரெசிபி தயாராகிடுச்சு.
இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் வந்து பக்கோடா யூஸ் பண்ணி வடகறி குழம்பு வந்து ரெடி பண்ணலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது எக்ஸாக்ட் டேஸ்ட் எப்படி இருக்கும்னா, ஒரு கறி குழம்பு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டுக்கு ஈக்குவலான டேஸ்ட் வரும். ஸோ ரெசிபி தயாராகிடுச்சு.